மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 3 வயது குழந்தையை சுவற்றில் மோதி காயமடைய வைத்த கள்ளக்காதலனும் இதனை மறைத்து நாடகமாடிய குழந்தையின் தாயும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆலவேலி கிராமம் காளியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் கவிப்பிரியா. இவருக்கு திருமணமாகி 6 மற்றும் 3 வயதில் 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த இவர் ஆக்கூர் பாரதி விடுதியில் தனது 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி கவிப்பிரியாவின் 3 வயது மகன் தலையில் காயமடைந்த நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததால் 3 வயது மகனுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கவிப்பிரியா தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி 3 வயது மகன் உயிரிழந்துள்ளார். தனது மகனின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கவிப்பிரியாவின் கணவர் புகார் அளிக்கவே போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையை நடத்தியுள்ளனர். அதில் கவிப்பிரியாவின் கள்ளக்காதலன் அபினேஷ் கவிப்பிரியாவின் வீட்டிற்கு வந்ததும் அப்போது வீட்டில் தொடர்ந்து அழுது அடம்பிடித்துக் கொண்டிருந்த 3 வயது குழந்தையை அபினேஷ் சுவற்றின் மீது மோத வைத்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கவிப்பிரியா, அவரது கள்ளக்காதலன் அபினேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.